பாருங்க, இன்றைக்கி இந்த ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிசிட்டி மின்னியல்னு ஒரு முக்கியமான டாபிக் இது. ஸோ இதில் இந்த கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலலாம் இந்த எலக்ட்ரிசிட்டியில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படிங்கிற கண்டென்ட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள். ஸோ 5th சாப்டர் இல்லையா? ஸோ 5th சாப்டர் எலக்ட்ரிசிட்டி மின்னியல் ஆல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th, 9th, 10th, 12th ஃபிசிக்ஸ் வரைக்கும் இது கம்ப்ளீட்டாகவே இருக்குதுங்க. ஸோ அதனால தான் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்சிஆர்டி புக்கும் சேர்த்து படிச்சுக்கணும். உடனே சார் என்சிஆர்டி புக்கா, அப்போ இது படித்தெல்லாம் கிடையாதுன்னா இதே தான் அதுவும் அதே தான் இதுவும். ஆனால் என்ன அப்படின்னா, கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக என்சிஆர்டி புக்கிலேருந்து எடுப்பான். அதில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம புக்கில் இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் அதை பேஸ் பண்ணி என்சிஆர்டி புக்கும் படிச்சுக்கணும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்சிஆர்டி படிக்க முடியாது, தமிழில் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஓரளவாவது பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ டாபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஒரு மின்னோட்டம் அப்படிங்கும். ஸோ மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மின்னோட்டத்தை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது? ஒரு மின்னோட்டத்தை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, சும்மா போய் தொடுறோன்னு வச்சுக்கோங்க, ஷாக் அடிக்குது, ரைட்டு மின்சாரம் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடத்தி ஒன்றின் ஒரு பகுதியின் வழியே மின்னோட்டங்கள் பாயும் வீதம் தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டைரக்டான ஒரு சென்டென்ஸ். கடத்தி ஒன்றில் ஒரு பகுதியின் வழியே மின்னோட்டங்கள் பாயும் வீதம் தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷில் அது சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இன் எ கண்டக்டர். சரிங்களா? கண்டக்டர். இதை எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடத்தினா எது, கண்டக்டர்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 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 கம்பி ஒரு கம்பி ஒரு கம்பி நீளமான ஒரு கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதான் கண்டக்டர். அதில் ஒரு மின்சாரம் பாயுது அப்படின்னா அதுதான் நம்ம மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு அளவு எடுத்துக்கிறோம். ஒரு அளவு, அது ஓரலகு நேரத்தில் கடத்தியின் ஒரு குறுக்கு வெட்டு பகுதியை கடந்து செல்லும் மின்னோட்டங்களின் அளவு மின்னோட்டமாகும். அப்போ ஜென்ரலாக ஒரு கடத்தியின் வழியே அப்படின்னு பார்த்தோம். இப்போது ஓரலகு நேரத்தில், அப்போ யூனிட் டைம் கொடுக்குறோம். சரிங்களா? சேம் த ஃப்ளோயிங் எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி கண்டக்டர் இன் யூனிட் டைம். என்ன பண்ணுறோம்? த அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ், அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸை நம்ம வந்து மின்னோட்டம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து பேசிக் டெஃபினேஷன். இதை பேஸ் பண்ணி அனதர் ஒன் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, I = Q/T. இதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். I = Q/T. ஸோ டீங்கிறது அந்த பர்டிகுலர் டைமு, ஒரு அலகு நேரம், ஒரு அலகு நேரத்தில் எவ்வளவு சார்ஜஸ், எவ்வளோ வந்து மின்னூட்டம் பாயிருக்கிறது அப்படிங்க சொல்கிறதான் கரண்ட். ஸோ I = Q/T. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் சார்ஜ் Q passes through any cross sectional of a conductor in a time t, then the current flowing through the conductor is I = Q/T அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கடத்தியின் குறுக்கு வெட்டு பகுதி வழியாக Q அளவு மின்னோட்டம் T காலத்தில் கலந்து சென்றால் அதில் பாயும் மின்னோட்டமானது I = Q/T அப்படின்னு சொல்லி இந்த டெஃபினேஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த ஒரு பாருங்கள், த எலக்ட்ரிக் கரண்ட் பாசஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு அர்த்தம். அதாவது நேர் திசை வழியாக போகுது. ஹை எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் எ பேட்டரி டு தி நெகட்டிவ் டெர்மினல் லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் த்ரூ ஏ ஒயர். ஜென்ரலி மின்னோட்டமானது எப்படி வந்து பாயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல். சரிங்களா? ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது நேர் திசை வழியாக
உயர் மின்னழுத்தத்தில் நேர்திசை வழியாக சென்று எதிர் திசை வழியாக வந்து அடையும் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸு கேட்பாங்க. இப்போ எஸ்ஐ அலகு பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஐ அலகு என்ன, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஆம்பியர். சரிங்களா, ஆம்பியர். ஸோ ஆம்பியர் தான் இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஒரு ஆம்பியர்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் டிவைடட் பை 1 செகண்ட். அவ்வளோதாங்க, 1 கூலும் டிவைடட் பை 1 செகண்ட். என்ன மீனிங்கு, அதாவது ஒரு கூலும், ஸோ 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் டிவைடட் பை 1 செகண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலாவை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை படித்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி தெரியும், இது Q, இது வந்து T, அதான் படித்தோம். விச் இஸ் ஈக்குவல் டு I ஈக்குவல் டு Q பை T. அப்போது I அப்படிங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட்டு, அதனுடைய அலகு ஆம்பியர். இப்போது I கிடையாது, அதுக்கு பதிலாக ஆம்பியருக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம், A. புரியுதா? அப்போ A ஈக்குவல் டு C பை S. A ஈக்குவல் டு C பை S. ஒரு வினாடியில் எவ்வளவு மின் ஊட்டம் பாய்கிறதோ ஒரு கடத்தின் வழியே, அதுதான் வந்து 1 ஆம்பியர். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபார்முலாவே மாற்றி புரிஞ்ச மாதிரி வச்சுக்கிட்டா மட்டும்தான் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க தெரியுங்களா. சென்டென்ஸ் கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்பாங்க, அல்லது இதுவே கொடுத்து அது இதை பேஸ் பண்ணி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஓகேங்களா, இப்போ சொன்ன உடனே நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். A charge of 12 coulomb flows through a bulb in a 5 seconds. 5 வினாடியில் 12 கூலும் மின்னோட்டம் பாய்ந்தால் அந்த மின்னோட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா பாருங்கள், I ஈக்குவல் டு Q பை T. ஸோ 12 பை 5 2.4 ஆம்பியர். அவ்வளோதான், சிம்பிள் கணக்கு. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் உடனே ஆன்சர் கொடுத்துடலாம். ஆனால் வந்து சம்டைம்ஸ் வந்து கரண்ட்டு கொடுத்து டைமிங் கேட்பாங்க, சார்ஜு கொடுத்துட்டு டைம் கொடுத்து அது கரண்ட்டு கொடுத்து டைம் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து டைமு கரண்ட்டு கொடுத்துட்டு சார்ஜ் கேட்பாங்க. ஸோ மாற்றி மாற்றி நம்ம எப்படி இருந்தாலும் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். அப்புறம் வந்து பாருங்கள், இந்த சிம்பிளை பேஸ் பண்ணி சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சாதாரண வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. ஸோ இப்படி ஒரு ஜிக்ஸாக்காக வந்துச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டரை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். அதே பாருங்கள், மேலே ஒரு கோடு வந்துச்சு, கிராஸில் ஒரு கோடு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரியோஸ்டாட், வேரியபிள் ரெசிஸ்டர். இப்படி அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், கேல்வனாமீட்டர். சரிங்களா, அதே மாதிரி எர்த்து கனெக்ஷனுக்கு தான் கிரவுண்ட் கனெக்ஷனுக்கு வந்து இது மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம சாதாரண இந்த இதை வச்சுக்கிட்டே நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அருமையான ஒரு டாப்பிக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், மின் அழுத்தம். ஒவ்வொன்றும் வரும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒன்று தெரிஞ்சால் தான் அடுத்ததை கற்றுக்க முடியும். பாருங்கள், மின் அழுத்தம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே மின்னோட்டம்னா என்னன்னு பார்த்துட்டு தான் வந்தோம். என்ன பார்த்துட்டு வந்தோம், ஒரு கடத்தின் வழியே பாயும் மின் ஊட்டம் தான் மின்னோட்டம். புரியுதுங்களா, ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், அந்த ஃப்ளோ ரேட் ஆஃப் தி எலக்ட்ரிக் சார்ஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொன்னோம். இப்போ என்ன தெரியுங்களா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சொல்லணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளியில் அதான். அப்போ அழுத்தம் என்பது ஒரு புள்ளியில் நடைபெறும். சரிங்களா, ஒரு புள்ளியில் இருந்து அமுத்திக்கிட்டே இருந்தால் அது அழுத்தம் ஆயிரும். அப்போ ஒரு புள்ளியில் மின் அழுத்தம் என்பது ஓரலகு நேர் மின்னோட்டத்தை முடிவில்லா தொலைவில் இருந்து மின் விசைக்கு எதிராக அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை, இதுதான் வந்து மின் அழுத்தம்.
ஸோ இந்த சென்டென்ஸே கொடுத்து சரியாக தவறாக கேட்பாங்க. சரிங்களா? அதாவது இந்த மின்னழுத்தம் என்பது என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கடத்தின் வழியே மின்னூட்டம் பாய்வது மின்னோட்டம் சொல்லிட்டோம். ஆனால் கடத்தின் வழியே பாயக்கூடிய இந்த மின்னூட்டம் என்ன செய்யுது? ஒரு வேலையை செஞ்சு முடிக்குதுங்க. ஒரு வேலையை செய்யுது. அப்போது அந்த ஒரு வேலை என்ன வேலை? ஒரு பல்பு எரியலாம், ஒரு ஹீட்டர் ஹீட் ஆகலாம், சரிங்களா? டியூப் லைட் எரியலாம், ஃபேன் ஓடலாம். அப்போது ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி ஒரு வேலை நடக்குது, ஒரு ஃபேன் ஓடுது அப்படின்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் இருந்தால் மின் விசை ஏற்படும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஏற்படும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலை நடந்துடும். இதுதான் மின் அழுத்தம். அடுத்தது பாருங்கள், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இது அதை விட முக்கியமானது. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத என்னன்னு பாருங்கள். வி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வி மறந்துடக்கூடாது. மின்னழுத்த வேறுபாடு என்பது வி. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் எ மூவிங் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் from one point to another point against the electric force. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். முன்னாடி ஒன்று பார்த்தோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்போது ஒரு வேலை நடக்கும், ஒரு விசை வரும்னு சொன்னோம். இப்போ என்ன நடக்குது தெரியுங்களா? வேலை நடந்து முடிஞ்சிருச்சு. எப்படிங்க முடிஞ்சிருச்சு? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். புரியுதா? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அதாவது ஓரலகு நேர் மின்னோட்டத்திலிருந்து ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு மின் விசை ஏற்படுது. அந்த மின் விசை மின் விலக்கு விசை. சரிங்களா? அந்த மின் விலக்கு விசை ஏற்பட்டால் என்ன நடக்குங்க? மின் அழுத்த வேறுபாடு நடக்கும். மின் அழுத்த வேறுபாடு நடந்தால் ஒரு பொருள் வேலை செய்யும், நிற்கிற பொருள் ஓடும், ஓடுற பொருள் நிற்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபேன் ஓடுறது, லைட் எரிகிறது, எல்லாமே எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நடந்தே தீரணும். அப்போது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மின்னழுத்த வேறுபாடு ஈக்குவல் டு என்ன தெரியுமா? W/Q. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? V ஈக்குவல் டு W/Q. ஸோ இது மாதிரி ஃபார்முலா வந்தாலே என்ன வரப்போகுது? நியூமரிக்கல் ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு மேக்ஸு சம்மு கேட்டு விட்ருவாங்க. ஸோ V ஈக்குவல் டு W/Q. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சம் வருதான்னு பார்க்கலாம். வந்துடும். சரிங்களா? வரும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு அடுத்த ஒரு பாயிண்ட்டு வோல்ட். ஸோ ஒவ்வொன்றும் அதுக்கடுத்து வரும்பொழுது தான் முக்கியமானதாக இருக்கும். வோல்ட் என்னன்னு தெரியுமா? த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். முன்னாடி பார்த்தோம் தெரியுமா? மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்தம், அதனுடைய SI அலகு தான் வோல்ட். அப்போது என்ன சொல்ல வராங்க இவங்க? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V ஈக்குவல் டு ஒர்க் டன் பார்த்தோம் இல்லையா? ஒர்க் டன் டிவைடட் பை Q அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி இந்த Qங்கிறது சார்ஜ் எதில் சொல்லுவோம்? கூலுமில் சொல்லுவோம். அதான கூலுமில் சொல்லுவோம் இல்லையா? ஒர்க் டன் எப்பயுமே ஜூலில் சொல்லுவோம். புரியுதா? இப்போ ஃபார்முலா வந்துருச்சு பாருங்கள். 1 வோல்ட் ஈக்குவல் டு 1 ஜூல் டிவைடட் பை கூலும். இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எத்தனை முறை? சில பேருக்கு ஒரு முறை, சில பேருக்கு 100 முறை பார்த்துக்கோ. புரியுதா சொல்கிறது? சில பேர்த்துக்கு ஒரு முறை சொன்னாலே புரிஞ்சிடும், சில பேர்த்துக்கு 100 முறை சொன்னால் தான் புரியும். நீ ஒரு 5 தடவை படிச்சுட்டு எனக்கு மனசில் நிற்கலைன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. 100 தடவை படி. ஏன்னு சொல்லு, இது கண்டிப்பானது, முக்கியமானது, எக்ஸாமில் வந்தே தீரும். சரிங்களா? அந்த வோல்ட்டு கொஷின்லாம் சாதாரணமாக சேரும். இப்போ பாருங்கள், பார்த்துட்டோமா? கீழே கணக்கு கேட்டானா? என்ன கணக்கு கேட்டிருக்கான் பாருங்கள். The work done is moving a charge of 10 coulomb across 2 point circuits 100 joules. வேலை நடந்துச்சு. What is the potential difference? ஃபார்முலா தெரியல. V equal to W/Q 100 divided by 10 which is equal to the 10 volts. அவ்வளோதான். ஈஸியாக நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா உடனே பாருங்கள், பெரிய கஷ்டமான இதுவே கிடையாது. ஃபார்முலா மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் V equal to W/Q அப்படிங்கிற ஃபார்முலா
ஞாபகம் இருந்தாலே உடனே ஆன்சர் கொடுத்துடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த கணக்கை தான் என்சிஆர்டி புக்கில் வேற ஒரு கணக்கு கொடுத்துருப்பான். வேற ஒரு நம்பர்ஸில் வேற ஒரு கணக்கு கொடுத்துருப்பான். அந்த கணக்கை பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஆன இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் சேம் கொஷின்ஸ் கேட்டு விட்டுருவான். படிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஓம்ஸ் லா, ஓம் விதி. ஸோ ஓம் விதி என்ன சொல்ல வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டுள்ள முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுவே எடுத்து கொண்டு போய் வேறு விதமாக இந்த ஓம் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஓம்ஸ் லா, அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, அட் எ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், நிலையான மாறாத வெப்பநிலையில், a steady current I flowing through a conductor is directly proportional to the potential difference V between the two ends of the conductor. அது முக்கியமானது. சரிங்களா? அதாவது I is directly proportional to the, பாருங்க என்ன சொல்லியிருக்கான், I is directly proportional to the V அப்படின்னு சொல்லிட்டான். அது இந்த விதிப்படியில் எப்போ சொல்கிறான் தெரியுங்களா, மாறா வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் கடத்தியின் இரு முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டுக்கு நேர் விகிதத்தில் அமையும். அப்போ I is directly proportional to V கொடுத்துருக்கானே இல்லையா, I is directly proportional to V அப்படின்னு கொடுத்துட்டான். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 1/V = கான்ஸ்டன்ட், மாறிலி அப்படின்னு சொல்லிட்டான். 1/V = கான்ஸ்டன்ட். The value of this proportionality constant R, proportionality constant என்னங்க, R. அப்போது I is directly proportional to V, I which is equal to 1/RV. சரிங்களா? இது போய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க, அதுதான் V = IR. ஸோ V = IR 100 முறை படிச்சுக்கணுங்க. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்க, கொஸ்டின் அவுட்டு இது. V = IR மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். V = IRனா என்ன, இதுதான் ஓம்ஸ் லா. சரிங்களா? இதுதான் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ V = IR, V = IR. Vன்னா என்னது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், மின் அழுத்த வேறுபாடு. I அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு, மின்னோட்டம். ஆறுங்கிறதான் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அது என்னது, ரெசிஸ்டன்ஸ். R which is equal to ரெசிஸ்டன்ஸ், மின் தடை. சரிங்களா? எடுத்துக்காட்டு நிக்ரோம் என்கின்ற மின் தடை. இதை பண்ணுறாதீங்க. ஸோ V = IR உடைய கிராஃபும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுதான் ஓம்ஸ் லா. சிம்பிளாக இருக்கும், ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அடுத்தது இப்போ ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய பொருள்கள் யாவை, அந்த ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல்ஸ்னால் என்னென்னா அப்படின்னு பாருங்கள். அக்கார்டிங் டு தி ஓம்ஸ் லா, அது ஓம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, V = IRன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன எடுத்திருக்கோம் பாருங்கள், V/I which is equal to R. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். A conductor can be, the resistance of the conductor can be is defined as the ratio of the potential difference across the ends of the conductor and the current flowing through it. புரியுதுங்களா? அதாவது ஒரு ரேஷியோ, அது ஒரு விகித முறையில் இருக்குதாம்மா. எது, அந்த ஒரு பொருளின் மின்தடை அது விகித முறையில் இருக்குது. அந்த விகிதம் என்னது, அதான் அந்த விகிதத்துக்கு இங்கே அறிவியலில் தகவு அப்படின்னு சொல்லுவாங்க. இடையே தகவு. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், மின் அழுத்த வேறுபாடும் அதனுடைய கடத்தியில் உள்ள மின்னோட்டமும் ஒரு விகித முறையில் இருந்தால் அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ R = V/I. அவ்வளோதான். ஸோ இது புரிஞ்சிக்கிட்டாலே எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் கொடுத்துடலாம். இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கேருந்து வந்தது, ஓம்ஸ் லாலேருந்து வந்தது. அதனால் இந்த SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். அதோடைய சிம்பிள் பார்த்துக்கோ, இது மாதிரி வளைஞ்சு போடணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர் இஸ் செட் டு பி 1 ohm. புரியுதா?
ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர் செட் டு பி 1 ஓம். அப்போ 1 ஓம் என்பது ஒரு கடத்தியின், அதாவது என்ன சொல்கிறதுங்க, மின்தடை பொருள். மின்தடை, ஒரு கடத்தியின் மின்தடை என்பது 1 ஓம். அப்போ 1 ஓம், 1 ஓம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபார்முலா பார்த்துட்டு வந்தோம். என்ன ஃபார்முலா பார்த்துட்டு வந்தோம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். அதாவது V ஈக்குவல் டு ஐஆர் பார்த்தோம், சரிங்களா. இப்போ V/I தான் R அப்படின்னு சொன்னோம். Vங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் எதில் சொல்கிறோம், வோல்ட்டில் சொல்கிறோம். ஐங்கிறது கரண்ட்டு, ஆம்பியரில் சொல்கிறோம். அதனால் ரெசிஸ்டண்ட்டை 1 ஓம் சொல்கிறோம். அப்போ 1 ஓம் ஈக்குவல் டு 1 வோல்ட் டிவைடட் பை 1 ஆம்பியர், சரிங்களா. இந்த பகுதி எலக்ட்ரிசிட்டியில் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பாக்ஸ் போட்ட அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து தனியாக எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 1 ஓம் ஈக்குவல் டு 1 வோல்ட் டிவைடட் பை 1 ஆம்பியர், அவ்வளோதான். இந்த ஃபார்முலா வந்த உடனே நீங்கள் பாருங்கள், கீழே கணக்கு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. Calculate the resistance of the conductor through which a current 2 ampere passes when potential difference between its end 30 volt, சரிங்களா. ஃபார்முலா தெரியும், R ஈக்குவல் டு V/I. அந்த Vங்கிறது 30, ஓகேவா. ஐங்கிறது 2, எவ்வளோ வந்திருக்கு 15 ஓம் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ இது மாதிரி சின்னதாக இருக்கும், ஆனால் எக்ஸாமில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. சாதாரண கொஷின்ஸ் தான் இருக்கும், ஓகேவா. ஃபார்முலா தெரிஞ்சால் உடனே ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்து பாருங்கள், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி நான் வச்சுக்கோ. இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அது வந்து தன் மின்தடை என்று பொருள். தமிழில் வந்து இதுக்கு வந்து தன் மின்தடை அப்படின்னு. ஸோ இந்த நீ உள்ளே போய் படிச்சுட்டு தெரிஞ்சதை விட நேரடியாகவே தெரிஞ்சுக்கோ. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா தன் மின்தடை. இதுக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா, ரோ. RHO, ரோ அப்படின்னு அர்த்தம். அப்போ எங்கேயாவது இது மாதிரி ஒரு சிம்பிள் ரோன்னு பார்த்தோம்னா அது வந்து தன் மின்தடை, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, சரிங்களா. ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி தன் மின்தடை நான் பார்க்க போகிறோம். என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன தெரியும் ஃபார்முலா, V/I ஈக்குவல் டு R. இதை ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. அதே மாதிரி V/I ஈக்குவல் டு R அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கடத்தியில் வந்து நம்ம மின்னோட்டத்தை பாய வைக்கிறோம். ஸோ மின்னோட்டத்தை பாய்க்கும் போது 2 புள்ளிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய மின் அழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதுதான் வந்து Vன்னு சொன்னோம். இந்த கம்பியில் பாயக்கூடிய கரண்ட்டு ஐன்னு சொன்னோம், சரியா. இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது சின்ன கம்பியாக இருந்தால் ஓகே, இந்த கம்பி நீளமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் முக்கியமானது. அப்போது கம்பி நீளமாக இருக்குது, குறுகி இருக்குது, அதோடைய லென்த்து மாறுதில்ல. அப்போ பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் which is directly proportional to the length of the conductor. புரியுதா, length of the conductor. So the resistance directly the resistance of the conductor. புரியுதா, ஒரு கடத்தியினுடைய மின்தடையானது அதனுடைய அந்த கம்பியினுடைய நீளத்திற்கு நேர் விகிதத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ லென்த்துனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/A. என்னங்க அது 1/A, ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இப்போது ஒரு கம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீளமான ஒரு கம்பி. இந்த கம்பியை வந்து எவ்வளவு நீளம், அதனுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, அதுதான் 1/A. ஸோ R is directly proportional to 1/A, சரிங்களா. இப்போது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ரெசிஸ்டனும் அதனுடைய ஏரியாவுக்கு தலைக்கீழே இருக்குது. ரெசிஸ்டன் அந்த கம்பியினுடைய நீளத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்குது. அப்படின்னா இந்த 2 ஃபார்முலாவையும் ஒன்று சேர்த்தோம்னா R is directly proportional to L/A. இந்த directly proportional இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான கான்ஸ்டன்ட் தான் ரோ. R is equal to rho into L/A. அப்போ வாட் இஸ் ரோ? ரோ ஈக்குவல் டு RA டிவைடட் பை L. வாட் இஸ் ரோ? ரோ இஸ் தி எலக்ட்ரிசிட்டி, அதாவது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி கண்டக்டர், அது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி.
ஸோ இதான் முக்கியமான ஃபார்முலாஸ். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவ் ரோ ஈக்குவல் டு RA/L. ஓகேங்களா? ஆருங்கிறது நம்மளுக்கு தெரியும், ரெசிஸ்டன்ஸ் மின்தடை அப்படின்னு தெரியும். ஏங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதனுடைய பரப்பளவு. எல்லுங்கிறது அந்த கடத்தியினுடைய நீளம். அப்போ ஒரு கொஷின் கேட்பாங்க, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியுடைய அலகு என்ன? வாட் இஸ் த என்னது தன் மின்தடையின் அலகு என்ன? தன் மின்தடை எண், சரிங்களா? தன் மின்தடை எண்ணின் அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா மறந்துடாதீங்க, ஓம் மீட்டர். புரியுதா? சரி, ஓம் மீட்டர் மறந்துடாதீங்க. ஸோ மீட்டர் எங்கேருந்து வந்தது? லென்த்துலேருந்து வந்தது. எப்படின்னு பார்த்தா இதை வந்து நான் விரிவாக இங்கே கொடுக்குறேன். ரெசிஸ்டன்ஸை நம்ம ஓம்னு சொல்லுவோம், ஏரியாவை மீட்டர் ஸ்கொயரில் சொல்லுவோம், லென்த்து வந்து மீட்டர், இந்த மீட்டர் இந்த மேலே இன்னொரு மீட்டர் கேன்சல் ஆகி ஓம் மீட்டராக மாறிடும். ஏன்னா இப்படி நீங்கள் படிச்சுக்கிட்டா மட்டும்தான் அதனுடைய அலகு வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், கண்டக்டன்ஸ் அண்டு கண்டக்டிவிட்டி அப்படின்னு. ஸோ மின் கடத்து திறன், மின் கடத்து எண். அப்போது ஒரு பொருள், ஒரு கம்பி, அதனுடைய மின் கடத்து திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஃபார்முலாவை நேரடியாக படிச்சிட்டிங்கன்னா மின் கடத்து திறனை படிச்சுக்கலாம். மின் கடத்து திறன் வந்து ஜியை சொல்கிறோம். ஜி இட்ஸ் எ ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ். புரியுங்களா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ். மின் தடைக்கு தலைகீழியாக இருந்தால்தான் அது மின் கடத்து திறன். சரிங்களா? இதனுடைய இப்போ இது தெரியுங்களா, இதோட ஓம் தானே. அப்போ மின் கடத்து திறனுடைய யூனிட் என்ன இருக்கும்? ஓம் டு தி பவர் ஆஃப் -1. ஓம் டு தி பவர் ஆஃப் -1. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி electrical resistivity of the material is called electrical conductivity. புரியுதா? மின்தடை எண்ணின் தலைகீழ் தான் மின் கடத்து எண். ஸோ இதெல்லாம் வந்து டைரக்ட் இதில் கேட்பாங்க. சரியா? இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸு எல்லாத்தையும் கேட்பாங்க. ஸோ படித்து வச்சுக்கிறோம். மின் கடத்து திறன் இருக்கு இல்லையா, அந்த மின்கடத்து திறனுடைய எண் மின்கடத்து எண். சரிங்களா? அந்த மின்கடத்து எண்ணில் வந்து மின்தடை எண்ணின் தலைகீழி மின்கடத்து எண். அப்போ ரோ விச் இஸ் ஈக்குவல், அது சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு தி, பார்த்தீங்களா? ரோ கிடையாது, சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு தி 1/ρ. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, இந்த கொஷின்லாம் முக்கியமானது. அப்போது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி பார்த்துட்டோம். இப்போ மின் தடை எண்ணுடைய தலைகீழ் தான் மின் கடத்து எண். மின் கடத்து எண்ணுடைய அலகு என்னான்னு கேட்பாங்க, ஓம் பார் மீட்டர். சரிங்களா? பார்த்துக்கோ, அது ஓம் டு தி பவர் ஆஃப் -1, மீட்டர் டு தி பவர் ஆஃப் -1. இந்த ஓம் டு தி பவர் ஆஃப் -1 அதான் நம்ம என்ன சொல்லுவோம், தலைக்கீழா மோ, MHO, மோ மீட்டர் டு தி பவர் ஆஃப் -1. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஈஸி. இப்போது கண்டக்டர் பார்த்தோம், அதோடைய ரெசிஸ்டன்ட் நிக்ரோம் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி, மின்தடை எண் அதிகம் கொண்டது எது? இந்த நிக்ரோம் கம்பி. இதனுடைய அளவு வந்து 1.5 × 10⁻⁻6 ஓம் மீட்டர். இந்த நிக்ரோம் ஒயர் தான் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் எலமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சலவை பெட்டி, முன்னாடி சலவை பெட்டிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க, இப்போ கிடையாது. மின் சூடேற்றி வெப்பம் ஏற்றுதல் எல்லாத்துக்கும் இது பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சாதாரண நம்ம புக்கிலே கொடுக்கப்பட்டுள்ள கண்டக்டர், இன்சுலேட்டர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கடத்தி, காப்பான்கள். ஸோ காப்பருக்கான மின்தடை எண் வந்து கொடுத்துருக்காங்க, நிக்கலுக்கு, குரோமியமுக்கு, கிளாஸுக்கு. சரிங்களா? இப்போ தான் NCERT புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2-3 மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டீரியல்ஸும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோ, அது எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர். இந்த சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர் அது வேலை செய்கிறது பொறுத்து, அதனுடைய அடிப்படை முறையை பொறுத்து ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரீஸ். புரியுதுங்களா? தொடர் இணைப்பில் மின் தடை ஆக்கிகள். ரெசிஸ்டர் கனெக்டட் இன் பேரலல்னு சொல்லி ஒரு 2 விதமாக இருக்குதுங்க. சரிங்களா?
ஸோ இப்படி ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸில் இருந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா. நேரடியாக பார்த்தீங்கன்னா போதும், நேரடியாகவே வந்து V ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3, V ஈக்குவல் டு ஐஆர்னு நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருக்கோம். V ஈக்குவல் டு ஐஆர்னு படித்து வச்சுருக்கோம். அதுதான் இங்கே எழுதியிருக்காம பாருங்க, V ஈக்குவல் டு IR1, IR2, IR3. இதை டைரெக்டாக இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் அக்ராஸ் எண்ட்ஸ் ஆஃப் தி ரெசிஸ்டர், ஈச் ரெசிஸ்டர், ஒவ்வொரு மின்தடைக்கும் எதிராக உள்ள மின்னழுத்த வேறுபாட்டின் கூடுதல் தான் உங்களுக்கு வந்து என்ன அர்த்தங்க, அது இணையில் இருக்குது, அந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸில் ஒன்று முக்கியமானது ஒன்று சொல்கிறாங்க, எஃபெக்டிவ் ரெசிஸ்டர் அப்படின்னு. எஃபெக்டிவ் ரெசிஸ்டர் அதாவது தொகுப்பயன் மின்தடை. அப்போ RS ஈக்குவல் டு, சரிங்களா, RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 அப்படின்னா தொகுப்பயன் மின்தடை, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RS, இந்த எஸ் எதை குறிக்குது, சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னு குறிக்குது. RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. இது வந்து இதை மட்டுமே நீங்கள் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டாலே போதும், தொகுப்பயன் மின்தடையை வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்த உடனே ஃபார்முலா கேட்டுருவாங்க. என்ன கேட்டிருக்கேன் பாருங்கள், 5 ஓம் ரெசிஸ்டன்ட்டு, 3 ஓம் ரெசிஸ்டன்ட், 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 10 வோல்ட் பேட்டரி வச்சு யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறீங்க, அது சீரீஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும். ஸோ பாருங்கள், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10,000. இப்போ RS ஈக்குவல் டு 10 ஓம். ஃபார்முலா தெரியும், I ஈக்குவல் டு V/R, Vங்கிறது 10, இது 10, 1 ஆம்பியர் வந்து டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலாலாம் இந்த மேக்ஸ் தான் படித்து வச்சுக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ஸோ பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு பண்ணாலும் நேராக வந்து என்னங்க, இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த I ஈக்குவல் டு V/R1 ப்ளஸ் V/R2 ப்ளஸ் V/R3. ஓகேவா? அப்போ பாருங்கள், அங்கே வந்து பார்த்தது சீரீஸில் RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 பார்த்தோம். இங்கே Pங்கிறது பேரலல், 1/RP1 ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுக்க, வேறு எதுவும் நீங்கள் படித்தாலே போதும். இதை படிச்சுக்கோ. இங்கேயும் வந்து தொகுப்பயான் மின்தடையும் வரும். இங்கேயும் வந்து தொகுப்பயான் மின்தடை, அது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RP இதுக்கும் வரும். அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மின்தடையாக்கியுடைய நிற குறிகள்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மின்தடையுடைய நிற வளங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிச்சு இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கலர்ஸை தான் இங்கே குறிக்குது. இந்த நம்பர் இப்போ 0ன்னா 1 இருக்கும், பழுப்பாக இருந்தால் 10 to the power of -1, சிவப்பாக இருந்தால் 10 to the power of 2, ஆரஞ்சு 10 கியூபு. இந்த அளவை நீங்கள் படித்து வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதாவது இந்த தொடர் இணைப்புக்கும் பேரலல் பக்க இணைப்புக்கும் உள்ள வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ், தொகுப்பயான் மின்தடை எப்படி இருக்கும், மோர் தேன் தி ரெசிஸ்டன்ஸ், மோர் தேன் தி ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், மிக உயர் மின்தடை விட அதிகமாக இருக்கும். ஸோ லெஸ் தேன் தி லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்கும், கரண்ட் இஸ் லெஸ், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர். சரிங்களா? அது தொகுப்பயான் மின்தடை அதிகமாதலால் மின் சுற்றில் மின்னோட்டம் குறையும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இப்போ பார்த்ததை இங்கே வந்து சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இதில் தான் உங்களுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின்ஸ் வந்து இதில் தான் ஜெனரேட் பண்ணுவாங்க. இப்போது தொகுப்பயான் மின்தடை குறைவதால் மின் சுற்றில் மின்னோட்டம் குறையும், அப்படி சரியா தவறா? தவறு. ஏன்னா அதிகமாகும். தொகுப்பயான் தலைக்கீழே இருக்குங்க, எல்லாமே தலைக்கீழே இருக்கும். தொகுப்பயான் மின்தடை தொடர் இணைப்பில் அதிகமானுச்சுன்னா மின் சுற்றில் மின்னோட்டம் குறையும். தொகுப்பயான் மின்தடை பக்க இணைப்பில் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதிகமாக தலைக்கீழே இருக்கும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கொஷின் கேட்கும்போது ஆன்சர் கொடுத்துடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், ஜூல் வெப்ப விதி.
இப்போ ஜூல் வெப்ப விதி சொன்னாலே என்ன அர்த்தம்? மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ மின்னோட்டத்தின் வெப்ப விளைவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மின் அழுத்த வேறுபாடு வந்துடுவாங்க. ரெசிஸ்டர் மின்தடை அவங்களும் வந்துடுவாங்க. 2 பேர் வருவாங்க. வந்துட்டு எவ்வளவு நேரம் நீங்கள் மின்தடை கொடுக்குறீங்க, எவ்வளவு நேரம் அது மின் அழுத்த வேறுபாடு நடக்குது. அப்போ 3 பேர் யார் யார்? ரெசிஸ்டர், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், டைம். இந்த 3 பேர் வந்தானா என்ன நடக்குங்க? அந்த பொருள் வெப்பமாகும். அதான் வெப்பம். வெப்பம் வர்றதுக்கு காரணமே இந்த ரெசிஸ்டன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், டைம். ரொம்ப நேரம் கொடுக்க உங்களுக்கு ஹீட் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். அப்போ வந்து ஒரு குக்கர் வந்து பாயில் ஆகிறது, ஒரு பொருள் வந்து ஹீட் ஆகிறது, எல்லா வேலையும் நடக்குமா இல்லையா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். HW which is equal to VQ. VQ என்ன மீனிங்? அப்போ ஹெச்ங்கிறது ஹீட்டு, டபிள்யூங்கிறது ஒரு வேலை, ஒர்க் டன் முடிஞ்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? கரண்ட்டு பாஸ் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஹீட்டரில் ஹீட் வந்துருச்சு. அப்போ ஒர்க் டன் முடிஞ்சிச்சு தானே அர்த்தம். ரொம்ப நேரமாக நீங்கள் வந்து அந்த பொருளை மின்னோட்டத்தை பாய வச்சிங்கன்னா அந்த ஹீட் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் ஹீட் வெப்ப விளைவு எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது? பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் இன்ட்டு சார்ஜ் கூலும் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. அதாவது நேர் விகிதத்தில் இருக்குது. அப்போ H ஈக்குவல் டு V இன்ட்டு Q அப்படின்னா அது ஒரு வெப்ப விளைவு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்தாலே நம்மளுக்கு வந்து கொஷின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மேக்ஸ்க்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம். சார் H ஈக்குவல் டு VQ தானே பார்த்தோம். H ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? VQ தானே பார்த்தோம். ஆல்ரெடி நம்மளுக்கு Q தெரியும். Q உடைய மீனிங் என்ன? I ஈக்குவல் டு QT இல்லையா? Q/T. I ஈக்குவல் டு Q/T. இப்போ Q கேட்டிருக்காங்க IT, அதனால தான் IT. H ஈக்குவல் டு VIT. ஓகேவா? H ஈக்குவல் டு VIT. நம்மளுக்கு தெரியும் V என்னது? IR. திரும்ப இந்த 2 ஃபார்முலாவும் வந்து ஆட் பண்ணிங்க, அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா H ஈக்குவல் டு I² RT. H ஈக்குவல் டு I² RT. அப்போ I² RT அப்படிங்கிறது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஜூல் வெப்ப விதிக்கான சமன்பாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா H ஈக்குவல் டு I² RT. இதுக்கான இந்த வெப்பம் வருவதற்கான என்னென்ன காரணங்கள் தெரியுமா? So directly proportional to the square of the current passing through the resistor. இது முக்கியமானது. அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்வகத்தில் இருக்குது. ஒன்று மின்தடை நேர் விகிதத்திலும் directly proportional to the resistance of the resistor. மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு எல்லாமே நேர் விகிதத்தில் இருந்தால் மட்டும்தான் வெப்ப விளைவு ஏற்படும். எங்கெங்கே இது பயன்படுத்துகிறோம்? சும்மா படிச்சுட்டு ஜாலியாக போயிடலாம். எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் டிவைஸ், மின்சாரம் வெப்பமேற்றும் சாதனங்கள் என்ன, எல்லா சாதனத்திலையும் இந்த விளைவு தான் பயன்படுத்துகிறாங்க. ஃபியூஸ் ஒயர் இந்த விளைவு தான் பயன்படுத்துகிறாங்க. ஃபிலமெண்ட் இன் பல்ப் மின் விளக்கில் உள்ள மின் இழை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த வெப்பத்தின் மூலமாக தான், வெப்ப விளைவு மூலமாக தான் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு மேக்ஸ் வந்துருச்சு. ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டரில் வந்து 5 ஓம் ரெசிஸ்டன்னை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இஃப் எ கரண்ட்டு வந்து 6 ஆம்ஸ் வந்து ஃப்ளோ பண்ணுறாங்க 5 மினிட்ஸ். சரிங்களா? இதனால் வெப்பம் எவ்வளோ வெளியே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எப்போ வெப்பம் வெளியே வரும்னு கேட்குறாங்க. ஃபார்முலா தெரியுங்களா? H ஈக்குவல் டு I² RT. சரிங்களா? H ஈக்குவல் டு I² RT. இப்போ பார்க்கலாம், ஃபார்முலா மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். இங்கே ஐங்கிறது 6 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 ஸ்கொயர். ரெசிஸ்டன்ஸ்கிறது 5, டைம் வந்து ஒரு 5 மினிட்ஸ். சரிங்களா? 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸை நம்ம செகண்ட்ஸ்லாம் சொல்லணும். ஸோ 5 இன்ட்டு 60ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 300 போட்டுக்கணும். போட்டிங்கன்னா 54,000 ஜூல். 54,000 ஜூல். மறந்துடாத. இது மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் அடிக்கடி கேட்பாங்க.
இது மாதிரி உள்ள மேக்ஸை வந்து கேட்பாங்க. 1க்கு 2 தடவை பார்த்துக்கோ. என்சிஆர்டி புக்லேயும் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு மின்திறன் எலக்ட்ரிக் பவர். என்னது மின்திறன்? எப்படி நம்ம வந்து புரிஞ்சிக்கிறது வேலைங்க? மின்திறன் ரொம்ப திறனாக இருக்காங்க. திறன் வந்தாலே என்ன நடக்கும்? பவர் வந்தாலே என்ன நடக்கும்? எனர்ஜி, ஆற்றல் அப்படிங்க மறந்துடாதீங்க. எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். அப்போ எனர்ஜியை தான் சொல்கிறாங்க. எவ்வளோ எனர்ஜி பாருங்கள், தமிழில் பார்க்கலாம். வேலை செய்யப்படும் வீதம் அல்லது ஆற்றல் செலவிடப்படும் வீதம், அதுதான் திறன் அப்படின்னு சொல்கிறோம். வேலை செய்யப்படும் வீதம், நல்லா வேலை செய்யுதுங்க, நல்ல பவராக இருக்குங்க, நல்ல வெளிச்சமாக இருக்குதுங்க சொல்கிறோம் இல்லையா? நல்ல ஆற்றலாக பிரகாசமாக லைட் எரியுதுங்க, நல்லா வந்து பவருங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுதான் வந்து அதோடைய வேலை செய்யப்படும் வீதம். த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் ஆர் ரேட் ஆஃப் ஸ்பெண்டிங் எனர்ஜி. அப்போது என்னாச்சு? அந்த மின்னோட்டத்தை வாங்கி அது வேலை செய்யப்படும் வீதத்தை தான் நம்ம மின்திறன் சொல்கிறோம். இந்த மின்திறன் ஒரு அளவுகோலாக சொல்கிறாங்க. எவ்வளவு நேரத்தில் எவ்வளோ வினாடியில் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து அதை கரெக்டாக சொல்லிடலாம். ஏன்னா W = VIT படிச்சிருக்கோம் இல்லையா? டபிள்யூன்னு என்னது? அந்த ஹீட்டு. H = W = VIT பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலா. இப்போ பவர் உடைய ஃபார்முலா பாருங்கள். பவர் which is equal to the work divided by time. அதாவது எவ்வளவு நேரத்தில் எவ்வளோ வேலை செய்யுது. அப்போ ஒர்க்கு அப்படிங்கிறது VIT. இந்த டி கேன்சல் ஆயிரும். P = VI. P = VI. ஸோ P = VI. இப்போ P = VI புரிஞ்ச உடனே கீழே ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க பாருங்கள். எலக்ட்ரிக் பவர் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் தி எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் தி potential difference due to which the current passes in a circuit. இது முக்கியமான லைனுங்க, படித்து வச்சுக்கணும். அதாவது மின்திறன், செய்யப்பட்ட வேலை மின்திறன் என்பது அந்த கடத்தியின் இரு முனைகளுக்கு இடையே ஏற்படும் மின் அழுத்த வேறுபாடு மின்னோட்டத்தின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். அப்போ இந்த ஃபார்மில் தெரிஞ்சாதான் அந்த சென்டென்ஸே உங்களுக்கு புரியும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின் அழுத்த வேறுபாடும் மின்னோட்டமும் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கக்கூடியது எது? மின்திறன், எலக்ட்ரிக்கல் பவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து எந்த ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸு ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கேட்டால் ஆன்சர் சொல்ல முடியும். இப்போது அதை விட முக்கியமானது யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர். எதில் சொல்கிறோம்? வாட்டில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த திறனை சொல்ல வர்றோம். அப்போது 1 வாட் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறோம்? 1 வோல்ட் இன்ட்டு 1 ஆம்பியர் அப்படிங்கிறதா 1 வாட். அப்போ வோல்ட் எப்போ சொல்கிறோம்? மின்னழுத்த வேறுபாடுக்கு. வாட் எப்போ சொல்கிறோம்? மின் திறனுக்கு சொல்கிறோம். இதை தான் ஹார்ஸ் பவர். ஒரு ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது 746 வாட். இதான் மனப்பாடம் பண்ணிக்கோ, இல்லை ரெகுலர் ஆஸ்கடு கொஷின். 746 வாட்டு தான் ஒரு குதிரை திறன். ஒரு குதிரை திறன் என்பது எதில் சொல்கிறாங்க? குதிரை திறன் எந்த அலகு? FPS அலகு, ஃபுட் பவுண்ட் செகண்ட் அலகு. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு எலக்ட்ரிக்கல்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சு, எலக்ட்ரிசிட்டினா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சப்ஷன் நடக்குது, நுகர்வு நடக்குது. அப்போ வீடுகள்லாம் நுகர்வு நடக்குதுல்ல, அதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதான் இங்கே எழுதப்பட்டுள்ளது. இப்போ நம்மளுக்கு தெரியும், ஜென்ரலாகவே ஒரு 1000 வாட்ஸ் பல்பு 1 மணி நேரம் எரிஞ்சால் 1 யூனிட் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? 1000 வாட்ஸ் பல்பு 1 மணி நேரம் எரிஞ்சால் 1 யூனிட் ஆகும். சரிங்களா? இப்போ இவங்க கொடுத்துருக்கான் பாருங்கள், 100 watts of electric power is consumed 2 hours, then power consumed is 100 into 2, 200 watt hour. 200 watt hour. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எத்தனை யூனிட்டு ஓடுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி சால்வ் பண்ணுறோம். இதை நீங்கள் நான் வச்சுட ஈஸி. நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? அது 1000 வாட்ஸ் பல்பு 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா 1 யூனிட். புரியுதா? இப்போ 100 வாட்ஸ் பல்பு
அப்படின்னு என்ன அர்த்தம்? 100 வாட்ஸ் பல்பு பார்த்துக்க, 100 வாட்ஸ் பல்பு எத்தனை மணி நேரங்க? 10 மணி நேரம் ஓடுனா தான் 1 யூனிட். நல்லா புரிஞ்சுக்கோ. புரிஞ்சாதான் நீங்கள் வந்து எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் கொடுக்க முடியும். அந்த கன்சப்ஷன் தான் இப்போ சொன்னது தான் கொடுத்துருக்கான் பாருங்கள். 1000 வாட் மணி கொடுத்துருக்கானே இல்லையா? இதை 3.6 × 10⁻6 ஜூலில் அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த எம்சிபி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் அப்படியே மேலோட்டமாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. எல்லாமே எம்சிபி தான் தெரியாமல் இருக்குது. தெரியணும் என்ன அர்த்தம்? அதெல்லாம் வந்து முக்கியமானது கொஷின் கேட்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்தியாவில் வந்து இது கேட்டிருக்காங்க எக்ஸாமில். இது கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? 220 230 வால்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்களாமா. 50 ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அமெரிக்காவில், யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷ் அதான் சொல்கிறோம் இல்லையா, அந்த இங்கிலாந்து, அவங்க டொமஸ்டிக் சர்க்யூட்டில் வந்து 110 120 வோல்ட் தான் யூஸ் பண்ணுறாங்களாமா. 60 ஹெர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்களாமா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்இடி பல்பு இப்போ எங்கே பார்த்தாலும் எல்இடி இருக்குது இல்லையா? இந்த எல்இடி பல்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து கேலியம் ஆர்சினைடு, கேலியம் பாஸ்பைடு இதை பேஸ் பண்ணி தான் ரெட்டு, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு கலர் வந்து எல்இடி பல்பு தயாரிக்கிறாங்க. பேசிக்கலி ஆரம்ப காலத்தில் வரும்போது ஒரு அலங்கார விளக்காக தான் இருந்தது. இப்போ நம்ம எல்இடி மெயின் பல்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ 7 டிஸ்பிளே இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கலாம். இது முக்கியமான கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து எல்இடி டிவி இல்லையா? எல்இடி டிவி ஜென்ரலி எல்இடிங்கிறது வந்து லைட் எமிட்டட் டயோட்ஸ். அதுதான் வந்து எல்இடி, லைட் எமிட்டட் டயோட்ஸ். எல்சிடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அதான் எல்சிடி. ஸோ மொபைல்ஸ்லேயே இன்றைக்கி வந்து எல்சிடி மொபைல், எல்இடி மொபைல்லாம் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அட்வான்டேஜும் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாம் கோத்ரூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த கேள்வியும் பார்த்துக்குங்க. மேக்ஸு 5 ஓம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது. 6 ஆம்பியர் மின்னோட்டத்தானது ஒரு சூடேற்றி வழியாக பாய்கிறது 5 நிமிடங்களில். சரிங்களா? இப்போ ஏற்கனவே இந்த சம் சால்வ் பண்ணோம்ல, அதே தான் கேட்டு வச்சுருக்காங்க எக்ஸாம்லேயும். புக்கில் இருக்கக்கூடியது h = IR² RT. I வந்து 6 6 ஸ்கொயர் 36, 5 × 300 போட்டிங்கன்னா 54,000 ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்னா அப்படின்னு பாருங்கள். த வேல்யூ ஆஃப் 1 HP 1 ஹார்ஸ் பவர் கேட்டேன் இல்லையா? நான் முக்கியம்னு சொன்னேன். எக்ஸாமில் ஆல்ரெடி நீங்கள் கொஷின் பேப்பரே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவிப்பாங்க. இந்த கொஷின் பேப்பரே வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். 746 வாட்ஸ். ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி சொல்கிறோம் இல்லையா? ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி இஸ் கன்வெர்டட் இன்டு டிசி. யார் பண்ணுவா? டைனமோ பண்ணாது. டைனமோ என்ன பண்ணும்? ஜெனரேட் தான் பண்ணும். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும்? அதிகமாக இருக்கிறது ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜ் ஆகும், அல்லது லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜ் ஆகும். சரிங்களா? மோட்டார் வந்து சாதாரண இயக்கக்கூடியது. ஆனால் மின் திருத்தி ரெக்டிஃபையர் மட்டும்தான் ஏசியை டிசியாக மாற்றக்கூடியது. சரிங்களா? ஏசியை டிசியாக மாற்றக்கூடியது ரெக்டிஃபையர். ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள், பொறுத்துகளோட சேர்த்து கேட்டிருக்காங்க. கேல்வனோமீட்டர், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், ரெசிஸ்டர். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கப்படக்கூடிய ரைட் சைடில் பார்த்துங்க, யூஸ்டு டு ஃபிக்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் தி கரண்ட் த்ரூ தி மேக்னிடியூடு. சரிங்களா? மேக்னிடியூட் என்ன அர்த்தம்? ஒரு மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளவை நிர்ணயம் செய்யக்கூடியது. அடுத்தது மெஷர் ஆஃப் கரண்ட், மெஷர் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், டிடெக்ட் தி கரண்ட் அண்ட் இட்ஸ் டைரக்ஷன். அப்போ அங்கே ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தால் மட்டும்தான் சரி. ஒரு மின்னோட்டத்தை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது எது? அம்மீட்டர். மறந்துடாத, அம்மீட்டர். அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் வோல்ட்டு, அதை அளப்பதற்கு வோல்ட் மீட்டர். இப்போ 2 இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ 2 இதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 2.
ஸோ பிக்கு 3 சிக்கு 2 அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் சரியாக இருக்குது பார்த்தீங்களா. உடனே டிக் பண்ணிட்டு ஆன்சர் வெளியே வந்துடலாம். போட்டு மற்றெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஏதோ 2 இருந்தால் கூட இமிடியேட்டாக ஆன்சர் கொடுத்துடலாம். இப்போ கேல்வனோமீட்டருங்கிறது டிடெக்ட் கரண்ட் அண்ட் இட்ஸ் டைரக்ஷன். ரெசிஸ்டர் தான் டு ஃபிக்ஸ் தி மேக்னிடியூட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டாபிக் முடியுது. நீங்களும் அந்த 6th 7th 8th 9th 10th புக் எடுத்து பார்த்து படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.